ஸ்ரீலலிதையும் காமேஸ்வரனும் அருளிய துதிது ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்தியருக்கு உபதேசித்தது சர்வபூர்த்திகரி என்னும் பெயர் பெற்றது. இது நினைத்த மாத்திரத்தில் பரம திருப்தி அருள்வது. சகஸ்ரநாமத்தினும் அதிரகசியம் ஆனது. லலிதாவை உபாசிக்க அவசியம் இது. ஸ்ரீ பஞ்சதச அக்ஷரியில் அக்ஷரங்கள் ஒவ்வொன்றிற்கும் 20 நாமங்களாக 300 நாமங்கள் கொண்ட திரிசதி இது. மந்திர வடிவம் ஆனவை ஸ்ரீலலிதா திரிசதி. கயைனகிரீம் ஹசகல கிரீம் சகல கிரீம். இதுவே ஸ்ரீ பஞ்சதசாட்சரி. கயைன கிரீம் இவை வாக்பவ கூட்டம். மூலாதாரம் முதல் அநாகதம் வரை செல்லும். ஹசகன கிரீம் இவை காமராஜ கூட்டம். அநாகதம் முதல் ஆக்ஞாவரை செல்லும். சகல கிரீம் இவை சக்தி கூட்டம். ஆக்ஞா முதல் லலாட்ட மத்தி வரை செல்லும். மூலாதாரத்தில் உதிக்கின்ற நாதம் பஞ்சதச அட்சரம் ஊடுருவி செல்லும். ககார வடிவினே கல்யாண அழகு உடையவளே. கல்யாண குணங்களை உடையவளே. கனகமயமான மேருவின் சிகரத்திலே உறைபவளே. கவர்வாய் என் மனத்தை உன்வடிவார் கலைகளுடன் திகழ்பவளே. கமலமலர் இதழ்கள் போலே அழகிய கண்களாளே. கல்மிஷ பாவம் அழிப்பவளே. கருணை அமிர்தம் பொங்கும் கடலே. கதம்பவன மணிமண்டப சிந்தாமணி கிருகம் வசிப்பவளே. கற்பக மரங்கள் 5 ஒன்றான கதம்ப மர மலர் விரும்புபவளே. காமனால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா ரூபிணியே. காமனை கடைக்கண்ணால் பிறப்பித்த சஞ்சீவினியே. கஸ்தூரி கற்பூரம் ஏலம் லவங்கம் ஜாதி பத்திரி கலந்த கற்பூர வீட்டிகா தாம்பூல மணத்தால் திக்குகளை
பரிமளிக்க செய்பவளே கலிதோஷம் போக்குபவளே கண்களை நீலோற்பன மலராய் உடையவளே கம்பீர தைரியம் ஆனந்தமயமாய் மனதை கவரும் அழகியே கர்ம உபாசன யோக சிரவண மனன தியான சாட்சினியே கர்மம் அனைத்தையும் செய்விப்பவளே கர்ம பலன்களை தருபவளே ஏகார வடிவ பரபிரம்மே ஏகாட்சர பிரணவ ஸ்வரூபிணியே ஏக அநேக பல அக்ஷர அகரம் முதல் சகரம் வரை ஆன வடிவே ஏது என்று வாக்கால் குறிப்பிட்டு உணர்த்த முடியாதவளே ஏகானந்தமும் ஞானமும் ஒன்றாய் விளங்கும் வடிவே ஏது ஆத்மாயன ஆகமங்களால் போதிக்க இயலாதவளே ஏக மனத்துடன் பக்தர்களால் பூஜிக்க படுபவளே ஏகாத்திர மனத்தால் தியானிக்க படுபவளே ஏதோ ஆசை அற்றவர்களால் ஆதரிக்கப்பட்டவளே ஏலத்தின் பரிமள வாசனை வீசும் சுகந்த கூந்தலாம் நாளே ஏகப்பட்ட பாவக்குவியலை நாசம் செய்பவளே ஏகதேவியாய் போகம் அனுபவிப்பவளே ஏகரசமாய அன்பே உருவானவளே ஏகமான ஐஸ்வர்யத்தை எல்லோருக்கும் அளிப்பவளே ஏக குடையில் கீழே ஆள சாம்ராஜ்யங்கள் அடிப்பவளே ஏகாந்தத்தில் தனிமையிலே பூஜித்தற்கு உரியவளே ஏற்றமான பிரகாசத்தை எல்லாவற்றிலும் உடையவளே ஏகமாயசையும் அசையாததுமான ஜகத்திற்கு ஈஸ்வரியே ஏக தேவதையாய் வீரர்களாலே பூஜிக்க பெறுபவளே ஏக பிரபாவமாய் விளங்கும் ஐஸ்வர்யம் உடையவளே ஈகாரமாயாவிக்கும் புத்தியே ஈஸ்வரியாய் எல்லாவற்றையும் பிரேரணை செய்பவளே ஈ என்று வேண்டுவோர்க்கு வேண்டியதை அருள்பவளே ஈ வண்ணம் இவள் என்று உணர்த்த முடியாதவளே ஈஸ்வரத்வம் பக்தருக்கு அளிக்கும் ஈஸ்வரியே ஈசானன் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் வடிவே ஈசிற்பம் அணிமா முதலிய அஷ்ட சித்திகளை அருள்பவளே
ஈச்சித்ரே என்ற ஞானரூபியே ஈச்சாமரத்தால் உலகை படைப்பவளே ஈஸ்வரனை பரியாக உடைய உமையவளே ஈடில்லாத வேதாகமங்களால் துதிக்கப்பட்டவளே ஈஸ்வரனில் பாதி சரீரியே ஈஸ்வரனுக்கும் அதி தேவதையே ஈஸ்வரனையும் ஜகத் வியாபாரத்தில் ஈடுபடுத்தும் ஈஸ்வரியே ஈஸ்வரனின் தாண்டவத்திற்கு சாட்சியாய் இருப்பவளே ஈஸ்வரனின் மடியிலே வீற்றிருக்கும் தேவியே ஈஸ்வரியால் எதிர்ப்படும் துன்பத்தை தீர்ப்பவளே இதொன்றும் அடையப்படும் ஆசையில்லாத அம்பிகையே ஈஸ்வரனின் சக்தியாய் இருக்கின்ற ஈஸ்வரியே ஈடு இணையற்ற உன்னகை யாழே லகார அக்ஷர வடிவே லலிதமான நீனை புரிபவளே லக்ஷ்மி வாணியார் சேவிக்கப்பட்டவளே லாகினி என்னும் தேவதையே லலனாரூப ஸ்ரீ வடிவே லாவண்யம் நிறைந்த மாதுளம் பூநிறத்தவளே லட்சினை போன்ற சுட்டியுடல் பிரகாசிக்கும் நெற்றியாளே லலாட நயனங்களை உடைய ருத்திரரின் பூஜிதளே லட்சணங்கள் எல்லாம் ஒளிரும் திவ்யாங்கம் உடையவளே லட்சம் கோடி அண்டங்களுக்கு நாயகியே லட்சியங்களில் உட்கருத்து ஆனவளே லட்சண குறிப்பால் அறிய முடியாதவளே லப்த காமாசைகள் பூர்த்தி ஆனவளே லதா என்னும் பூங்கொடி வடிவே லலிதமான கஸ்தூரி திலகம் விளங்கும் நெற்றி உடையவளே லம்பி முக்தா என்கிற பெரிய முத்து மாலைகள் அணிந்த அழகியவளே லம்போதரனை பெற்றவளே லட்சிய பக்தரால் அடைய தக்கவளே லஜ்ஜை என்னும் நாணம் உடையவளே லயம் என்னும் அழிவு அற்றவளே க்ரீம்கார வடிவினளே க்ரீம்கார நிலையத்தாளே க்ரீம் என்னும் பதத்தில் பிரியம் உள்ளவளே க்ரீம்கார பீஜம் உடையவளே க்ரீம்கார மந்திரத்தாளே க்ரீம்காரம் எனும் சிவசக்தி விஷ்ணுவில் தத்துவமான லட்சணத்தாளே க்ரீம்கார ஜப பூஜிதளே க்ரீம்காரத்துடன் கூடியவளே க்ரீம்கார பூஷண தேவியே க்ரீமில் மும்மூர்த்தியே சீனத்தாளே க்ரீமில் ஏகோட்சரம் மந்திர பூதிர தேவியே க்ரீமில் மும்மூர்த்தியின் தாயே க்ரீம்கார நாமம் உடையவளே க்ரீம்காரத்தின் மூலம்
சப்தங்களை உருவாக்குபவளே ரீங்காரத்தால் பூஜிக்க பெறுபவளே ரீங்காரத்திற்கு ஆதாரம் ஆனவளே ரீங்காரத்தின் ஸ்வரூபிணியே ரீங்காரத்தினால் சிந்திப்பதற்கு உரியவளே ஹ்ரீம் என்னும் மோட்ச லக்ஷ்மியே ஹ்ரீங்காரமே சரீரமாக உடையவளே அகால வடிவிலே காமக்ரோத சத்ருக்களை அழிக்கும் சக்தியே ஹலம் என்னும் கலப்பையை ஏந்தும் பலராமரின் மூதிதழே ஹரிணியாகிய மான்விழியாளே ஹரனுக்கு பிரியம் ஆனவளே ஹரனால் ஆராதிக்கப்பட்டவளே ஹரிபிரம்ம இந்திர சேவிதளே ஹயாரூடாயல்லும் அஸ்வாரூடா சக்தி பூஜித்த பாதத்தாளே ஹயமேதையல்லும் அஸ்வமேதயாகத்தால் பூஜிக்கப்பட்டவளே ஹர்யக்ஷயல்லும் சிம்மத்தை வாகனமாய் கொண்டவளே ஹம்சத்தை வாகனமாய் உடையவளே ஹதம்மசுரரை செய்பவளே அத்தியாயனும் கொலை முதலிய பாபநாசினியே ஹரிதஸ்வம் உடைய இந்திர திக்பாலகரின் பூஜிதளே ஹஸ்தி கும்பம் என்னும் யானையின் மத்தக முலையாளே ஹஸ்தியல்னோ யானையின் தோலை போர்த்திய சிவனின் பத்தினியே ஹரித்ராயனோ மஞ்சளும் குங்குமமும் படிந்த திருமேனியாளே ஹரஸ்வதேவரின் பூஜிதளே ஹரிகேச பொன்னார் சடை சிவனின் சக்தியே ஆதி வித்யை எல்லோ பஞ்சதசாட்சரி மந்திர வடிவே ஆலாயனோ பார்க்கடலில் தோன்றிய மதுபானம் விரும்புபவளே சகார வடிவினளே சர்வமோ அறிபவளே சர்வத்தையும் ஆள்பவளே சர்வமங்களம் தருபவளே சர்வத்தையும் செய்பவளே சர்வத்தையும் பரிபாலிப்பவளே சர்வத்தையும் சம்ஹரிப்பவளே சனாதனியாய் என்றும் உள்ளவளே சர்வத்திலும் குறைபாடு அற்றவளே சர்வ அங்க அழகும் நிறைந்தவளே சர்வத்திற்கும் சாட்சியே சர்வத்திற்கும் ஆத்மாவாய் ஆனவளே சர்வ சௌபாக்கியங்களையும் அளிக்கின்றவளே சர்வ ஜனங்களையும் மோகிக்கச் செய்பவளே சர்வத்திற்கும் ஆதாரம் ஆனவளே சர்வத்திலும் நிறைந்து இருப்பவளே சர்வ அவகுணங்களான சத்வரஜஸ்தமம்
அற்றவளே சர்வ ஆடை ஆபரண உருவம் சிவந்த நிறம் ஆனவளே சர்வமோ அனுமானித்து அறியப்படுபவளே சர்வபூஷணங்கள் அணிந்தவளே ககார வடிவினளே காலத்தை நசிக்க செய்பவளே காமங்களை ஆள்பவளே காமிதாசை பொருளை அளிப்பவளே காமனை பிழைப்பித்தவளே கலைகளில் தியானித்தற்கு உரியவளே கடினமாயிருகிய ஸ்தனமண்டலம் உடையவளே கரியில் துதிக்கை துடையாளே கலைகளில் பூர்ண சந்திர முகத்தாளே கார்மேகத்தை பழிக்கின்ற கருங்கூண்டலை உடையவளே கருணை மழை பொழிகின்ற கடைக்கள் பார்வை உடையவளே கபாலீஸ்வரனின் பிராணநாயகியாம் கற்பகமான அம்பிகையே கருணையே உரு எடுத்தவளே காந்தம் போன்று மனம் கவர்பவளே காந்தி நிறைந்த செம்பருத்தி மலரை பழிக்கும் ஒளியாளே கலை வடிவான வாக்கு உடையவளே கண்டம் சங்காய் மிளிர்பவளே கரங்களில் மென்மையிலும் அழகிலும் இளம் தளிர்களை வெல்லும் திறனாளே கற்பக கொடியை போன்றே தோள்களை உடையவளே கஸ்தூரி திலகம் அணிந்தவளே ஹகாரத்தின் பொருளே ஹம்சத்தை போன்ற அழகிய நடையை உடையவளே ஆடக பொன்னால் ஆகிய ஆபரணத்தால் பிரகாசிப்பவளே ஆரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்தனமண்டலம் உடையவளே ஆகெனும் பிறவியை அறுக்கும் ஆகினியே ஹல்ய கபடம் அற்றவளே பரித்யன்னும் திக்தேவதைகள் பூஜித்த தேவியே அடக்கார பராக்கிரமத்தால் அசுரதைகதம் செய்தவளே ஹர்ஷகானம் அளிப்பவளே அவிசை முதிப்பவளே ஹிருதயத்தின் உள்ளே உள்ள இருளை போக்குபவளே அல்லீச பெண்களின் கோலாட்டம் கண்டே மகிழ்பவளே ஹம்சமந்திர உட்பொருள் வடிவினளே ஆனோபதான வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லாதவளே அர்ச்சினியாய் மகிழ்ச்சியை அளிப்பவளே ஹரிய சகோதரியே ஆகா பூகு முதலான கந்தர்வர்கள் துதிக்கும் தேவியே ஆனியாகிய தேவியும் விருத்தியாகிய வளர
மதுரமான ஹிருதயம் உடையவளே ஹரிகோபயம் இந்திர கோபம் பூச்சி போன்ற செவ்வாடை லகார வடிவாம்பிகையே லதயாம் பதிவிரதா ஸ்ரீகளின் பூஜிதழே லயம் என்னும் பிரளயத்திற்கும் ஸ்திதிக்கும் சிருஷ்டிக்கும் ஈஸ்வரியே லாஸ்யம் என்னும் பெண்ணடனம் கண்டு மனம் கடிப்பவளே லாபம் அடைதலும் அடையாமல் போதலும் இல்லாதவளே லங்கேன பிறர்களின் ஆணைகளுக்கு உட்படாதவளே லாவண்ய அழகு வாய்ந்தவளே லகுவாய் சித்திகளை அருள்பவளே லாட்சாரச செவ்வதற்கு குழம்பு போல சரீர மொழி உடையவளே லக்ஷ்மணனின் அண்ணனான ராமனால் பூஜிக்கப்பட்டவளே லப்ய செயல்களால் அடையும் பயனிலும் சிறந்த பயன்கள் ஆனவளே லப்த பராபக்தியால் எளிதில் அடையப்படுபவளே லாங்கல கலப்பை ஆயுதத்தாளே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரங்கள் வீச வீற்றிருப்பவளே லஜ்ஜைப்படும் உபாசகரால் நன்கு ஆராதித்தற்கு உரியவளே லம்படா தேவியாய் பிருத்வி தத்துவத்தில் தன்னை மறைத்தவளே லகுலம் எல்லோ உலகம் நயிக்கும் மோட்ச ஸ்வரூபிணியே லப்த பக்தர்களின் பூஜிதழே லப்தரச பரம ஆனந்தியே லப்த சம்பத்தாம் செல்வச் சிகரம் அடைந்தவளே க்ரீங்கார வடிவினளே க்ரீங்கார பிரணவ ஆதியானவளே க்ரீங் என்னும் ஸ்திதியின் மத்தியே க்ரீங்காரத்தை சிகாமணியாக உடைய அம்பிகையே க்ரீங்காரமாகிய அக்னி குண்டல ஜாலாதேவியே க்ரீங்காரமாகிய சந்திர பிரபையின் அமிர்த கிரண வடிவே க்ரீங்காரமாகிய சூரிய பிரபையின் உக்கிர கிரண வடிவே க்ரீங்காரமாகிய மேகத்தின் மின்னல் கொடி போன்றவளே க்ரீங்காரமாகிய கிழங்கின் முளை ஆகிய தேவியே க்ரீங்காரத்தையே ஆசிரயமாய் உடையவளே க்ரீங்காரமாகிய நடைபாவியில் விளையாடும் பெண் ஹம்சமே க்ரீங்காரமாகிய உத்தியானவனத்தில் விளையாடும் பெண்மயிலே க்ரீங்காரமாகிய வனத்திலே விளையாடும் பெண்மான் ஹரிணியே க்ரீங்காரமாகிய பாத்தியிலே வளர்கின்ற பூங்கொடியே க்ரீங்காரமாகிய கூண்டிலே உறையும் பச்சை கிளியே க்ரீங்காரமாகிய நடுமுற்றத்தில் பிரகாசிக்கும் தீபமே க்ரீங்காரமாகிய குகையில் வசிக்கும் பெண் சிங்கமே க்ரீங்காரமாகிய தாமரையில் ரமிக்கும் பெண் வண்டே க்ரீங்காரமாகிய மலரில் உள்ள இனிமையான தேனே க்ரீங்காரமாகிய மரத்திலே விளங்கும் பூங்கொத்தே
சகார வடிவினளே சமரசமாய் அறுசுமையிலும் இருப்பவளே சகல ஆகமங்களாலும் போற்றப்படும் தேவியே சர்வ வேதங்களின் முடிவான பொருள் விளங்கும் இடமே சத்தாகிய உருவிற்கும் அசத்தாகிய அணுவிற்கும் உறைவிடமே சகலவித கலைகளுடன் கூடியவளே சச்சித்தானந்தத்தில் வடிவானவளே சாதனத்தால் அடையப்படுபவளே சத்கதியை அளிப்பவளே சனகாதி முனிவர்களின் மூதிதழே சதாசிவ குடும்பினியே சகல அதிஷ்டான ரூபியே சத்தியத்தில் வடிவினளே சம்புவிற்கு சமமான வடிவுடன் எங்கும் நிறையும் பொருளே சர்வ பிரபஞ்சங்களையுமே படைத்தவளே சமமானவரும் உயர்வானவரும் தனக்கு இல்லாதவளே சர்வத்திலும் உயர்ந்தவளே சங்கம் எதுவும் அற்றவளே சகுணம் 3 உடையவளே சகல இஷ்டங்களையும் அளிப்பவளே ககார வடிவினளே காவியங்களில் கழிப்பவளே காமேஸ்வரரின் மரரையே ஆகர்ஷிப்பவளே காமேஸ்வரரின் பிராணனின் நாடியாய் இருப்பவளே காமேஸ்வரரின் இடது துடையிலே வீற்றிருப்பவளே காமேஸ்வரரால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவளே காமேஸ்வரருக்கு சிவப்பிரேம இன்பம் தருபவளே காமேஸ்வரரின் பிரேமைக்கு பாத்திரம் ஆனவளே காமேஸ்வரரை பக்தருக்கு விளக்கி வைப்பவளே காமேஸ்வரரின் தவத்தின் பயனாய் விளங்குபவளே காமேஸ்வரரின் மனதிற்கு உகந்தவளே காமேஸ்வரரை பிராணநாதனாய் உடையவளே காமேஸ்வரரையும் எல்லையற்ற அன்பால் மயக்குபவளே காமேஸ்வர பிரம்ம வித்யை என்னோ சிவஞான வடிவே காமேஸ்வரரின் வீடாம் பிரபஞ்சத்திற்கு ஈஸ்வரியே காமேஸ்வரரை நித்திய ஆனந்தத்தில் திளைக்கச் செய்பவளே காமேஸ்வரக்கும் மகேஸ்வரியே காமல் பூஜித்த ஈஸ்வரியே காமகோடி பீடத்திலே வீற்றிருக்கும் காமாட்சியே காமபலனை பக்தருக்கு அருளும் காட்சிதார்த்ததா தேவியே நகார வடிவினளே லப்தம் என்ற சகல உருவம் தாங்கியவளே லப்த அறிவான் அறியத் தகுந்தவளே லப்த விருப்பமெல்லாம் பூர்த்தி பெற்றவளே லப்த பாவங்களால் பீடிக்கப்பட்ட மனத்தினருக்கு வெகு தூரத்தில் இருப்பவளே லப்த அகங்காரத்திற்கு அடிமைப்பட்டோரால் அடைதற்கு அறியவளே லப்த சக்திகள்
உடையவளே லப்த தன்னிச்சையால் சரீரோ படைத்தவளே லப்த ஐஸ்வர்ய சிகரோ ஆனவளே லப்த விருத்தியான பரிபூரண பூமா வடிவே லப்த லீலைகளை உடையவளே லப்த யௌவன சாலினியே லப்த அதிசய சர்வாங்க சௌந்தரியே லப்த உலக லீலையை நடத்துபவளே லப்த ராக ஸ்வரூபம் இச்சா சக்தியே லப்த சர்வேஸ்வரனை பதியாய் அடைந்தவளே லப்த ஆகமங்களுக்கு இருப்பை அளிப்பவளே லப்த போகங்களை அனுபவிப்பவளே லப்த சுகங்களை அனுபவிப்பவளே லப்த வித பொங்கும் மகிழ்ச்சியை உடையவளே ரீங்காரமாகிய பஞ்சதச அக்ஷரத்தின் வடிவே ரீங்கார மாளிகையின் சிகரம் வசிக்கும் பெண்புறாவே ரீங்கார பார்க்கடலில் உதித்த அமிர்தமே ரீங்கார தாமரையிலே உறையும் லக்ஷ்மியே ரீங்காரமணி விளக்கின் ஒளியானவளே ரீங்கார மரத்திலே வசிக்கும் பெண் கிளியே ரீங்கார பெட்டியிலே மறைத்து வைக்கப்பட்ட ரத்தினமே ரீங்கார நிலை கண்ணாடியிலே பிரதிபலிப்பவளே ரீங்கார உரையினுள் மின்னுகின்ற ஞானவாளே ரீங்கார ஆஸ்தான மண்டபத்தின் நர்தகியே ரீங்கார சிற்பியிலே விளைகின்ற நல்முத்தே ரீங்காரத்தால் பக்தர்க்கு போதிக்கப்படுபவளே ரீங்காரமயமான பொன்னாலான தூணிலே விளங்கோ அழகிய பவழம் போன்ற பதுமையே ரீங்கார வேதங்களின் சிகரமான உபனிஷத்தே ரீங்கார யாகங்களிலே அளிக்கப்படும் தட்சிணையே ரீங்கார மயமான நந்தவன பூந்தோட்டத்திலே பிரகாசிக்கின்ற புதிய கற்பக கொடி போன்றவளே ரீங்கார இமயத்தில் இருந்து பெருகோ கங்கையே ரீங்கார சமுத்திரத்திலே உதித்த கௌஸ்துப மணியே ரீங்கார மந்திரத்தால் கிடைக்கும் சர்வ ஐஸ்வர்யமே ரீங்கார பாராயணக்கு பரமானந்தம் அருள்பவளே ஸ்ரீலலிதையால் அருளப்பட்டவை சிவாட்சர நாமங்கள் ககாரம் 3 ஹகாரம் 2 சிவாட்சரங்கள் ஸ்ரீ காமேஸ்வரனால் அருளப்பட்டவை சக்தி அட்சர நாமங்கள் ஏகீரச காரங்கள் அனைத்தும் சக்தி அட்சரங்கள் தேவியும் சிவனும் சேர்ந்து அருளியவை உபய அட்சர நாமங்கள் ரீங்காரங்கள் அனைத்தும் உபய அட்சரங்கள் இதை அறிந்து ஜபித்தாலே ஸ்ரீவித்தை சித்தி தரும் மேல் நோக்கிய 4 முக்கோணமும் சிவசக்கரங்கள்
கீழ்நோக்கி 5 முக்கோணமும் சக்தி சக்கரங்கள். இந்த 9 சக்கரத்தால் ஏற்பட்ட ஸ்ரீ சக்கரம் சிவசக்தி இருவரின் ஐக்கிய வடிவம். முக்கோணம் 8 கோணம் 2 10 கோணங்கள் 14 கோணம் என்னும் 5 சக்தி சக்கரங்கள். பிந்து 8 இதழ்கமலம் 16 இதழ்கமலம் நாற்கோட்டம் என்னும் 4 சிவச்சக்கரங்கள். முக்கோணத்தில் பிந்து ஐக்கியம் 8 கோணத்தில் 8 இதழ்கமலம் ஐக்கியம். 2 10 கோணங்களில் 16 இதழ்கமலம் ஐக்கியம். 14 கோணத்தில் நாற்கோட்டமும் ஐக்கியம். இந்த சிவசக்தி ஐக்கியம் அறிந்தவனே ஸ்ரீ சக்கரத்தை அறிந்தவனா. பராசக்தி முக்கோண வடிவினலாம், பரமசிவன் பிந்து வடிவினாம். பிந்து முக்கோண சம்பந்தமே சிவசக்தியரின் ஐக்கியமாம். இதை அறிந்தவரே ஸ்ரீவித்தை ஸ்ரீ சக்கரம் அறிந்தவராம். இவர்களின் பூஜையே ஸ்ரீலலிதையின் ஆனந்தமாம். ஸ்ரீவித்தை உணர்ந்தவர் ஸ்வர்க்கமும் வேண்டுவது இல்லை. ஸ்ரீலலிதா திரிசதியை ஒரு தரம் பாராயணம் செய்த மாத்திரமே வேறு ஒன்றின் உதவியின்றி சித்தத்தில் பரிபூரண திருப்தி ஏற்படும். தந்திர பிரயோகம் பலனும் திரிசதி நாம கீர்த்தனம் தரும். இதை எப்போதும் ஜபிக்கும் பக்தனுக்கு அவன் வேண்டியது எல்லாம் பூர்த்தி செய்வாள் ஸ்ரீலலிதை. ஸ்ரீலலிதா திரிசதி நாம சோஸ்திரம்